நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல் B2 Cooks. இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு நம்ம பச்சை வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம், வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலைனா அதை வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துப்போம். ஆனால் நான் 3 கப்பு வேர்க்கடலைக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பேனில் நான் எடுத்துட்ட 1/2 கப்பு வெல்லத்துக்கு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை வடிகட்டினதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காக நுரைஞ்சின்னு வரும். இந்த நுரைஞ்சின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா உருட்டி பார்த்துட்டு டங்குன்னு போடணும். இதுக்கு பேர் டங்கு பதம். இந்த டங்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகோட பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெமன் ஜூஸை விடுறோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த 3 கப்பு வேர்க்கடலையை இந்த வெள்ளை பாகோட கலந்துக்கலாம். எல்லா வேர்க்கடலையுமே அந்த பாகோட நல்லா சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா வேர்க்கடலையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் அரிசி மாவு கையில் எடுத்துக்கிறேன். இது சூடாக இருக்கும் போதே ரஃப் போர்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். இது நம்ம சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டுருக்கணும், இல்லைன்னா அப்புறம் இறுகி போயிடும். இதுக்கு நெய்யோ அரிசி மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு தூக்குறேன். இப்போ கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சைஸ் நமக்கு எவ்வளோ ஒரு உருண்டை எவ்வளோ சைஸ் தேவைப்படுறதோ அதை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுட்டுலாம். இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.